வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மகிழ்ச்சி. இப்போ இந்த பரபரப்பா இன்றைய தினம் பேசப்படுற செய்தி பொள்ளாச்சி பாலியல் வழக்கு. இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்குல அந்த எத்தனை பேருக்கு? 8 பேரா? 9 பேர். அது 9 பேருக்கும் பல்வேறு ஆயுள் தண்டனைகள். ஒருத்தனுக்கு 4 ஆயுள் தண்டனை, ஒருத்தனுக்கு 3 ஆயுள் தண்டனை, அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தீர்ப்பு அரசியல் கட்சிகள் எங்கள் ஆட்சியில் தான் தீர்ப்பு வழங்கப்பட்டது. நாங்கள் தான் கேஸ் ரைஸ் பண்ணோம், நாங்கள் தான் ட்ரையல் நடத்தினோம், நாங்கள் தான் தண்டனை வாங்கி கொடுத்தோம் அப்படின்லாம் இன்னைக்கு கிளைம் பண்ணுறாங்க. ரைட், வாட் எவர் இட் இஸ். இப்போது இந்த தீர்ப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இத்தனை பேருக்கு உள்ள வச்சு சோறு போட்டு கவர்மெண்ட் திட்ட ஃபுல்லாக வீணடிக்காங்க. தூக்கு போட்டாக்கி இது முடிஞ்சு போச்சு கதை. ஏன் தூக்கு போடுற அளவுக்கு அவனுக்கு என்ன பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க? பொம்பளை பிள்ளையில பூரா கற்பழிச்சுட்டு அலையிறானுவ. ஓ பொம்பளை பிள்ளையில கூப்பிட்டு ரூம்குள்ள அடைச்சி எவ்வளவு நியூஸ் வந்திருக்கு. இதெல்லாம் சிபிஐக்கு ஆகலையா? இல்ல, சிபிஐ தானே கேட்டு தானே இப்ப போய் கேட்டுதான் தீர்ப்பு சரியில்லையா? உயிரோட வச்சுக்கிட்டு அவனோட வச்சுக்கிட்டு சோறு போட்டுக்கிட்டு செலவழிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு. அப்படியா? இல்லம்மா, இப்போ பழிக்கு பழி வாங்குறாங்க. திருநெல்வேலியில, ராமநாதபுரத்துல, தூத்துக்குடியில அல்லது மதுரையில எல்லாம் பழிக்கு பழி வாங்குறாங்க. அது மாதிரி ஒரு ஒரு வெட்டுக்கு வெட்டு, குத்துக்கு குத்து அப்படிங்கிற மாதிரி பழிக்கு பழிங்கிற மாதிரி ஆயிராதா? ஒரு அவன் பழிக்கு பழி இல்லையா? சின்ன பிள்ளைகளை புள்ளாத்தையும் கூப்பிட்டு பாலியல் தான் பண்ணியிருக்கான். என்ன சரி, இந்த பெண்களை என்ன பண்ணாங்க அடிப்படையா? பெண்களை கூப்பிட்டு வச்சு அதுல போட்டிருக்கு இல்லையா பேப்பர்ல, கூப்பிட்டு வச்சு பங்களாக்குள்ள கூப்பிட்டு வச்சு அண்ணா என்னைய விட்டுருங்க, என்னைய விட்டு கதற எல்லாம் பண்ணிடுறானுவ. ஓஹோ. அந்த பெண்கள் நம்ப வச்சு கூட்டிட்டு போயிட்டாங்களா? கூட்டிட்டு போகும்போது என்ன செய்யுங்க பிள்ளைகளு? ஓ. பெண்களை தூக்கிட்டு போனா பள்ளிக்கூடத்துக்கு வைப்பான். அங்க கூட நடந்துச்சு, சிறுவேண்டம் பக்கம் கூட பள்ளிக்கூடத்துல வர பிள்ளைகளை தூக்கிட்டு போயிடுறானுவ. சரி, இப்ப நானும் சொல்றேன், இந்த தீர்ப்பை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது இதை விட கடுமையான தண்டனை கொடுத்துருக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஆமா, உடனே தூக்கு போடணும் இல்லையா? பிள்ளைகளை கற்பழிக்கிறவனை வச்சுக்கிட்டு சோத்த போட்டுக்கிட்டு இருந்தா என்னத்துக்கு அவன் தின்னுவானா? வருவான். ஓ, சோத்த போடுறது அப்ப கவர்மெண்ட்டுக்கு தேவையில்லாத செலவுன்னு நினைக்கிறீங்களா? இப்ப நீங்க டிஃப்ரெண்டா யோசிச்சிருக்கீங்க. எப்படின்னா, மற்றவங்களாம் என்ன சொல்றாங்கன்னா, தண்டனை கொடுத்தது சரிதான், அவர்களை வாழ்க்கையில ஒரே அடியா கொல்லக்கூடாது, அவர்கள் வாழ்க்கையில திருந்தணும், அல்லது அவங்க அவங்களுக்கு கொடுத்த தீர்ப்பு மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும் அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? இப்பேற்பட்ட குற்றவாளிகளை தூக்கில போடாம அரசாங்கம் செலவு பண்றதுல, அரசாங்கம் ரிஹாபிலிட்டேஷன் பண்றதுக்கு செலவு பண்ணுது. ஆமா, சோத போட்டு வளர்க்குது. அவன் நாளைக்கு கேஸ் ஜாமீனுக்கு போவான். ஓ, ஜாமீன் தப்பில வருவான். ஓ, ஜாமீனுக்கு போயிடுவானுங்களா? பிறகு போமாட்டானா? வருஷ கணக்கு உயிரோட இருக்கிறவன் இந்த ரூபாயை கொடுத்துக்கிட்டு கோர்ட்டில் போய் நின்றுக்கிட்டு டேட்டை தள்ளிக்கிட்டே போவான். அதுல சொல்லுவான். பாதிக்கப்பட்ட பெண்கள் பாதிக்கப்பட்டது தானே. ஓ, பாதிக்கப்பட்ட பெண்கள் ஒன்ஸ் ஃபார் ஆல் அவங்களுக்கு ஒரு பெரிய பேரிழப்புக்கு உள்ளாக்கிட்டாங்க. ஆனா இவனுங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்பீல்னு போய் அடுத்தடுத்து அவங்களுக்கு வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு வெளியில வந்துருவானுங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஓஹோ.